எப்படி அவங்க சாம்பிளிங் எப்படி எடுத்திருக்காங்க அது முக்கியம். சாம்பிளிங் டேட்டா அது முக்கியம். 234 தொகுதியில் ஒரு 40 தொகுதி 50 தொகுதி 234 தொகுதிக்கு இவங்க போக மாட்டாங்க. எந்த அளவுக்கு வரிச்சுமை மக்கள் மீது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸி, இந்த டாக்ஸி, இபி எவ்வளோ தூரம் மாற்றிருக்கீங்க, இதையும் தாண்டி டாஸ்மாக் ஊழல், கரப்ஷன், விமனுக்கு அகேன்ஸ்டாக இது, தன் கஸ்டோடியல் டெத்து, தன் சில்ட்ரனுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு இவ்வளவு வந்து இந்த தடவை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எந்தெந்த தொகுதியில் 3000க்கு கீழே விக்டரி மார்ஜின் இருந்ததோ அந்த தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு 25 தொகுதி அவங்க இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அதுவே பெரிய கண்ட்ரோவர்சி ஆச்சு. விஷசாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதா அப்படின்னு அது ஒரு பெரிய இதுவாயாச்சு. கவர்மெண்ட் மிஷினரிஸ், போலீஸ் ஆகட்டும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார், இவங்களுக்கு தெரியாதா அந்த கள்ளக்குறிச்சிங்கிற ஒரு ஊரில் இந்த அளவுக்கு விஷ சாராயம் காய்ச்சுக்கிறார்கள் தெரியாதா? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், ஜனநாயக ஆர்வலர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேர்தல் பரபரப்பு, கட்சிகளுடைய அணிவகுப்பு, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் யாருக்கு, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான தொகுதிகள் சார்ந்தும் நம்ம அலச வேண்டிய கட்டாயத்துக்கு கண்டிப்பாக ஆளாகி இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல பகுதிகள், அதே போல் பார்த்திங்கன்னா நடுநாட்டு பகுதிகள், இது ரெண்டும் முக்கியமான பகுதி. அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏற்கனவே தொண்டை மண்டலம் இருந்தது, இப்போ அதுவும் தனி பகுதியாக இருக்குது. அங்கே உள்ள தொகுதிகள் சங்கராபுரம், அதுமாதிரி ஸ்ரீவந்தியம், அதுமாதிரி இங்கே திருக்கோவிலூர், அதுபோல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற விருத்தாசலம், உளுந்தூர்பேட்டை. விருத்தாசலம், உளுந்தூர்பேட்டை உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்துடும். ஆனால் இப்பொழுது அது கள்ளக்குறிச்சி மாவட்டம். இது ஒரு முக்கியமான பகுதி. என்னென்னா கிழக்கிந்தியக்காரர்களுக்கு ரொம்ப ஆதிக்கம் செலுத்திய ஒரு பகுதி. கூடுதலாக கரும்பு வளம் நிறைந்த ஒரு பகுதி இந்த பகுதி. அதுக்கு நெல்லிக்குப்பம், ஆமாம், நெல்லிக்குப்பத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது கள்ளக்குறிச்சி வரைக்கும் அந்த கரும்பு வளங்கள் தான். இந்த கரும்பு வளங்களை பார்த்து மேலை நாடுகள் அதை பேஸ் பண்ணி சுகர் மில்ஸ் நிறைய பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் கியூபா போன்ற நாடுகள்லாம் கரும்பு வளம் அதிகமாக இருக்குன்னா அது அந்த ஒரு பயிர் செய்கிற முறைக்கு எடுத்துக்காட்டு இந்த பகுதிகள் தான். அது கொஞ்சம் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான பகுதி அது கரும்பு வளங்களில். ஆமாம், அது ரொம்ப கூடுதலாக கவனிக்க வேண்டிய, அது சார்ந்து இருக்கிற தொழிலாளர்களுடைய உணர்வுகளும் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அதனால தான் நான் அதை குறிப்பிட்டேன். ஆமாம், சரி சரி. விவசாயம், ஆமாம், அது சார்ந்து இருக்கிற தொழிலாளர்கள், சார்ந்து இருக்கிற உற்பத்தியாளர்கள் எல்லாருமே இந்த தேர்தலில் எப்படிலாம் வெளிப்படுத்த போகிறாங்க அது ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா திருவண்ணாமலை, அதுவும் அருகில் இருக்கிற மாவட்டம் தான். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நடுநாட்டு பகுதி, தொண்டை மண்டல பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற தொகுதிகளுடைய ஒரு அலசல், அங்கே இருக்கிற ஒரு சங்கராபுரம், திருக்கோவில் தொகுதியுடைய நிலவரம் சார், இன்றைக்கி இருக்கிற நிலவரம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் சுருக்கமாக ஒரு இது கொடுத்துட்றேன். இந்த எலெக்ஷன் தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னும், ஸ்பாட்டில் இறங்கி இவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே, ஏன்னா எல்லோரும் சர்வே, ப்ரீபோல் சர்வேன்னு டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் கொடுக்குறாங்க. நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ரெப்யூட்டட் இவங்கெல்லாம், இந்தியா டுடே, சி ஓட்டர், ஏபிபி, தென் டைம்ஸ் நவ், இந்த இது மற்ற அந்த மாதிரி இப்போ கூட சமீபத்தில் வந்தது. ஆமாம், லோக்பால் நடத்திய கருத்து கணிப்பு, திமுக கூட்டணி முன்னணியை, அதே போல் CNN நியூஸ் 18, அதே போல் ஓட் ட்ராக்கர் இணைந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பு, அதில் அதிமுக கூட்டணி லீடு எடுக்குது அப்படின்னு 2 தரப்புலையுமே ஒரு கருத்து கணிப்பு சாதகமாக கொண்டு ஓட்டு வைப்புன்னு இருக்குது. ஓகே, அப்புறம் ரிப்பப்ளிக் டிவி, இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. பட்டு எல்லா சமயத்துலையும் இந்த போல்லாம் சரியாக வந்துடுதா? இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி அவங்க சாம்பிளிங் எப்படி எடுத்திருக்காங்க அது முக்கியம். சாம்பிளிங் டேட்டா அது முக்கியம். 234 தொகுதியில் ஒரு 40 தொகுதி 50 தொகுதி 236 தொகுதிக்கு இவங்க போக மாட்டாங்க. ஸோ அதை சார்ந்து அந்த டெமோகிராஃபிலாம் எப்படி இருக்குன்னு சார்ந்து அதுக்குள்ளே ஒரு 3 கான்ஸ்டிடியூன்சி, இந்த ஏரியாவில் 3, கொங்கு நாட்டில் ஒரு 4,
இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 45-50 தொகுதி. அதில் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள், படித்தவங்க எவ்வளோ, படிக்காதவங்க, வேலை உள்ளவங்க எவ்வளோ, இல்லாதவங்க எவ்வளோ, விவசாயிகள் எவ்வளவு, பிஸ்னஸ் மேன் எவ்வளோ, இந்த மாதிரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் அதில் எப்படி இருக்காங்க பர்சன்டேஜ், அதே மாதிரி பர்சன்டேஜில் சாம்பிளிங் எடுத்துப்பாங்க. தி சாம்பிளிங் பிளேஸ் ஏ வெரி வைட்டல் ரோல். இந்த சாம்பிளிங்கில் எங்கேயாவது தப்பு நடந்தால், சரியாக டேட்டா எடுக்கவில்லை என்றால் அவங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டு தவறாக விடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்கள் ஒரு இடத்துல 47, மொத்தமாக தமிழ்நாட்டில் 47 பேர், ஆர் இந்த பர்டிகுலர் கொங்கு பெல்ட்டில் 53% ஆண்கள், 47% பெண்கள்லாம் உங்கள் பாப்புலேஷன் அந்த சாம்பிளிங் டேட்டாலையும் நீங்கள் எவ்வளோ பேர் எடுக்கிறீங்களோ அதில் 53% ஆண்களாக இருக்கணும், 47% பெண்களாக இருக்கணும். இந்த மாதிரி மற்ற எல்லா கேட்டகரிக்கும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். சாம்பிளிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த மாதிரி பண்ணும். இதையும் தாண்டி அதை நம்ம விரிவாக வந்து ஆமாம் ஒரு நிகழ்ச்சியில் அவ்வளோதான் பேசலாம். இப்போ வந்து நடப்பு அரசியல் நிகழ்வுக்கு வருவோம். சரி, ஓகே. திருக்கோவிலூர் தொகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அதுலேருந்து நம்ம வச்சுக்கலாம். 2016 5 வருடம் ஆட்சிக்கு பிறகும் டிஎம்கே கண்டினியூ பண்ணாங்க, ஏடிஎம்கே கண்டினியூ பண்ணாங்க. அந்த போல் ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. 2021 வரும்பொழுது 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஏடிஎம்கேக்கு இருக்கிறதுனால ஏடிஎம்கே மக்கள் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால 2021 ரிவார்ட்ஸ் ஆகுது. அந்த 2 ஓட்டையும் எடுத்து வச்சு பண்ணால் ஒரு நம்மளால் அரைய பண்ண முடியுங்கிறது பார்க்குறேன். அதுக்காக சொல்லுவேன். 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொன்முடி அவர்கள் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 93,837 ஓட்டு அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே. அவங்கள எவ்வளோ மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்கன்னா 41,057 ஓட்டு வித்தியாசம். எதிர்த்து நின்ற வேட்பாளர் வந்து கோதண்டராமன் அதிமுக சார்பா. ஓகே. வேற அதே திருக்கோவிலூரில் 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொன்முடி ஜெயிச்சிருக்கார். ஆனால் இந்த தடவை 1,10,000 ஓட்டு. ஏன்னா எதிர் வேட்பாளர் வந்து பாஜக சார்ந்த கலிவர்தன். அவர் பாமகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இருந்தவர். ஓகே. அவர் அதுக்கப்புறம் பாஜக இணைந்தார். எஸ். உடனடியாக அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அண்ணன் அப்பவே சொல்லிட்டாங்க 2021 பொன்முடி இங்கே வந்து வெற்றி பெற்றுவாரு அப்படின்னு. சரி, ஆனால் 2016 பொன்முடி வெற்றி பெற்றிருக்காருங்க. அப்போ 2016 ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் அந்த 5 வருஷம் 2011 16 வரைக்கும் ஏடிஎம்கே தான். ஸோ அந்த ஒரு 5 வருஷத்துக்குரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தது. இருந்தாலும் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு லீடர், டைனமிக் லீடர், கரிஸ்மேட்டிக் டைனமிக் பர்சனாலிட்டி அவங்க இருந்ததுனால மறுபடியும் அடுத்த 5 வருடத்திற்கும் ஏடிஎம்கே ஜெயித்தாங்க. பட் 2016 விட 2016 ஓட்டு குறைய ஆரம்பித்தது. அப்போ பொன்முடிக்கு நான் முன்னாடி சொன்னேன், அதை விட 2021 1,10,980 ஓட்டு இவங்க எடுத்திருக்காங்க. கோதண்டராம் கலிவர்தன் பிஜேபி 51,300 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. இந்த தடவை 59,680 மார்ஜின் ஆஃப் ஓட்ஸ். வேற 2016 மார்ஜின் 41,057 டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 2021 டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. ஸோ 59,680 மார்ஜின். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனும் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறது திருக்கோவிலூர் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. அதனால் இந்த தடவையும் டிஎம்கேக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. 2001 பார்த்தீங்கன்னா அது முழுக்க பிஎம்கேயோட பெல்ட்டாக தான் இருந்து. பிஎம்கே பெல்ட் திருக்கோவில் 1 years. ஆமாம், திருக்கோவில், சங்கராபுரம், ரிஷிவந்தியம், அது 3 பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ரிசல்ட் கொடுத்தது. இன்றைக்கி அப்படியே காலம் மாறிடுச்சு. 2011 மாறிடுச்சு. விஜயகாந்த் வந்து ரிஷிவந்தி இதில் வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு விதமான ரிசல்ட் வந்து 2016 கிடச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2021 அதே போன்று தான். இன்றைக்கி கள நிலவரம் சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூரில் கடும் போட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கடும் போட்டி எப்படி இருக்குன்னா 2021 59,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே அகேன்ஸ்ட் பிஜேபி. ஸோ இந்த தடவை இவங்க நிற்கும் போது சேர்த்து இதே ஒரு 59,000 ஓட்டு வருமா என்ன இல்லை, அங்கே தான் நான் சொல்ல வரேன். மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கணும், இதை பார்க்கலாம். இல்லை அடுத்த ரிஷிவந்தியம் சொல்கிறீங்க, சங்கராபுரம், எதுவாக இருந்தாலுமே. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அகெயின்ஸ்ட் டிஎம்கே இருக்குது. என்ன சார் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்னா எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்க,
என்ன நிறைவேற்றினீங்க, எந்த அளவுக்கு வரிச்சுமை மக்கள் மீது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இந்த டேக்ஸு, இபி எவ்வளோ தூரம் மாற்றிருக்கீங்க, இதையும் தாண்டி டாஸ்மாக் ஊழல், கரப்ஷன், விமனுக்கு அகேன்ஸ்டாக இது, தென் கஸ்டோடியல் டெத்து, தென் சில்ட்ரனுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு இவ்வளவு வந்து முக்கியமாக வந்து 2011 இருந்த அந்த பவர் கட்டு விஷயம் வந்து இப்போ இல்லை. பவர் கட்டில் அது ஒன்றே இல்லை. அது ஆன்டி இன்கம்பன்ஸ் ஃபேக்டர் 2011 2006 2011 அப்போ டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அப்போ இந்த நெசவாளர் பிரச்சனை இருந்தது, விவசாயிகள் பிரச்சனை இருந்தது. ஆனால் எதுவுமே மெயினாக கரப்ஷன், கடனே டிவி 250 கோடி 2G ஸ்கேமில் வாங்கினாங்கன்னு இருந்தது. அது வந்து மக்கள் மனதில் அது நீங்கள் சொன்ன நெசவாளருது அது எல்லாம் சேர்த்து இந்த கரப்ஷன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடுது. தென் டிஎம்கே தலைவர்கள் ராஜாவாகட்டும், கனிமொழி, இவங்க அரெஸ்ட் பண்ணி திகார் ஜெயிலுக்கு போனதுனால மக்கள் மனதில் இந்த மாதிரி ஆயிடுத்து, உண்மைதான் இது நினைக்கிறோம். ஏன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்களே, இது அப்படியே ஓட்டு வந்து 2011 டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக விழுந்தது. டிஎம்கே வெறும் 23 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது 2011. ஓகே, அப்போ தான் 2011 டிஎம்டிகே விஜயகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயலலிதாவோட கூட்டணி ரிஷிவந்தியத்தில் போட்டிட்டு 41 சீட்டில் அவங்க கான்டெஸ்ட் பண்ணாங்க. 27 சீட்டு ஜெயிச்சாங்க. 29 சீட் 29. அவர் தான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவர் இருந்தார். சரி, இன்றைக்கி அதே இதில் திருக்கோவிலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரிஷிவந்தியம் வந்து 2016 ரிஷிவந்தியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் டிஎம்கே ஜெயிக்கிறங்க 92,607 ஓட்டு. வசந்தன் கார்த்திகேயன். தென் ஏடிஎம்கே தண்டபாணி அவர் வந்து 72,104 ஓட்டு. விக்டரி மார்ஜின் 20,503 ஓட்டு. ஓகேவா? 2021 ரிஷிவந்தியத்தில் அதே கே கார்த்திகேயன் டிஎம்கே 1,13,912. வேறு 2016 92,607. தென் ஏடிஎம்கே, அப்பையும் ஏடிஎம்கே தான் ரிஷிவந்தியத்தில் 2021 சந்தோஷ் நிற்கிறார் 72,184 ஓட்டு. அவ்வளோதான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ விக்டரி மார்ஜின் 41,728 2021. வேறு 2016 விக்டரி மார்ஜின் 20,503 தான். ஸோ 2021 மறுபடியும் நான் திருக்கோவிலூர் சொன்னதை இங்கேயும் சொல்கிறேன். திருக்கோவில் சொன்ன மாதிரி வேவ் 2021 ஆன்டி இன்கம்பன்சி 10 வருடம் ஆட்சியில் இருந்தனால ஆன்டி இன்கம்பன்சி இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போயிடுது. 2021 இதையும் தாண்டி 2021 ஏடிஎம்கேக்குள்ளே ஸ்பிளிட். ஆனால் பொன்முடியோட தொடர்ந்த சர்ச்சை பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி திமுக தலைமை வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் அவருடைய மகன் வந்து களத்தில் நிற்கிறார் திருக்கோவிலூரில். இப்போ ரிஷிவந்தியத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த விஷயத்தில் வந்து அடிபட்டிருந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அடிபட்டிருந்த வசந்தன் கார்த்திகேயன் வந்து அங்கே போட்டிடுறாரு. ஆமாம், மீண்டும் போட்டிடுறாரு. சங்கராபுரத்துலையும் அதே நிலமை தான். ஆமாம், சங்கராபுரத்தில் உதயசூரியன் போட்டிடுறாருன்னு நினைக்கிறேன். சங்கராபுரத்தில் உங்களை 2021 சங்கராபுரத்தில் உதயசூரியன் டிஎம்கே அவர் 2016 பார்த்தீங்கன்னு வச்சு அவங்க அதே உதயசூரியன் தான். அவர் 90,920 ஓட்டு 2016. வேறு 2021 அவர் எவ்வளோ எடுத்திருக்காரு? 1,21,186. 2016 விட 2021 டிஎம்கே பீப்புள் அதே கேண்டிடேட்ஸ் திருக்கோவிலூர் ஆகட்டும், சங்கராபுரம் ஆகட்டும், ரிஷிவந்தியம் ஆகட்டும் 90,000 ஓட்டை விட இப்போ 1,10,000 1,13,000 அந்த மாதிரி எடுக்கிறாங்க. விக்டரி மார்ஜின் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சங்கராபுரத்தில் 45,963 2021. வேறு 2016 விக்டரி மார்ஜின் 14,528. ஸோ இதெல்லாம் பார்க்குறது சார் என்ன சார் இந்த அளவுக்கு இப்போ விக்டரி மார்ஜின் இருக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி மார்ஜின் வந்து வரது வாய்ப்பு இல்லை. இங்கே இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறார். விஜய் வந்திருக்காரு. இன்னும் பல முனை போட்டியும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் வந்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடுறார்கள். இன்னொரு விதமாக வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குன்றது. அது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் வந்து இது வரைக்கும் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாக்குகளை வச்சிருக்கிறாரு. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகளை வச்சு தான் அந்த கொஞ்சம் வாக்குகள் கூட ஒரு 500-1000 கூட வந்து வெற்றியை தீர்மானிக்கிற வாக்குகளாக இருக்கலாம். அதாவது இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க இப்போ நான் சொன்ன இந்த 3 தொகுதியும் ரிஷிவந்தியம், சங்கராபுரம், திருக்கோவிலூர்
இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2021 விக்டரி மார்ஜின் 45,000, 56,000, 41,000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ 500 பொதுவாக இப்போ இந்த தடவை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எந்தெந்த தொகுதியில் 3000க்கு கீழே விக்டரி மார்ஜின் இருந்ததோ அந்த தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு 25 தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி போன தடவை ஏடிஎம்கே இந்த 25 தொகுதியில் அதான் 3000 ஓட்டுக்கு கீழே வாங்கி ஜெயித்த ஓட்டு ஆர் தோற்ற ஓட்டு, அதில் போன தடவையில் 17 சீட்டில் கான்டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த 25ல். வேற இந்த தடவை ஏடிஎம்கே 18 சீட்டில் கான்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. வேற டிஎம்கே போன தடவை 18 தொகுதியில் இந்த சீட்டில் கான்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 18 தொகுதியில் கான்டெஸ்ட் பண்ணி 3000க்கு கீழே ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்க. இப்போது 19 சீட்டில் கான்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் மெயினாக இதில் டி நகர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க 137 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே. அப்போ இந்த தடவை அந்த டிஎம்கேல அவரை இது பண்ணிட்டு வேற ஒரு ஆளை போட்டு அது நம்ம சென்னையை வந்து விரிவாக இன்னொரு நாள் பேசலாம். இந்த பகுதியை இப்போ பேசி முடிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மொடக்குறிச்சி. சரி, இப்போ இதை பார்த்தலாம். இதை பார்த்துலாம். ஆமாம், சரி. ரிஷிவ சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. நீங்கள் கள்ளக்குறிச்சியை வந்து 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கள்ளக்குறிச்சியை மறுபடியும் பிரபுன்னு ஏடிஎம்கே 2016 அவர் ஜெயிச்சிருக்கார், நல்ல ஓட்டு எடுத்திருக்கார், 90,107. 2016 வந்து பிரபு போட்டிப்பட்டார். அவர் வந்து இந்த தினகரனுடைய ஆதரவாளராக தீவிரமாக செயல்பட்டார். மறுபடியும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவர் நின்று இருக்கார், செந்தில்குமார். ஆமாம், செந்தில்குமார் தான் வந்து அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். அதாவது கள்ளக்குறிச்சியில் பிரபு 2016 ஏடிஎம்கே 90,108 ஓட்டு. வேற கள்ளக்குறிச்சியில் இந்த கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க 2021 ஏடிஎம்கே 1,10,643 ஓட்டு அவர் செந்தில்குமார் எடுத்திருக்கார். அவருக்கு அகேன்ஸ்டாக 2021 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மணிரத்னம்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் 84,752 ஓட், டோட்டலி 25,891 ஓட்டு வித்தியாசத்தில் ஏடிஎம்கே 2021 கள்ளக்குறிச்சியில் ஜெயிக்கிறாங்க. அதே ஏடிஎம்கே 2016 4,104 ஓட்டு வித்தியாசத்தில் தான் பிரபு ஜெயிக்கிறார். கள்ளக்குறிச்சி வந்து ரொம்ப அதிக அளவில் அரிசி ஆலைகளும் சுகர் மில்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிற பகுதி. ஓகே. இன்னொரு பகுதி வந்து கல்வராயன் மாலை வந்து தாளாட்டுகிற ஒரு பகுதியும் கூட சொல்லலாம். ஓகே. இந்த கள்ளக்குறிச்சியில் தான் இப்போது 2 வருடம் முன்னாடி அந்த ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? அது இந்த இது சாராயம் அது இந்த முறை வந்து எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அந்த பகுதியில்? அதான் இந்த அளவுக்கு. ஏன்னால் இவங்க பாட்டு கிட்டுக்கிட்டுன்னு அவங்க இறந்தவங்க எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அதுவே பெரிய கண்ட்ரோவர்சி ஆச்சு. விஷ சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதா இப்படின்னு அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. பட் இந்த தடவையும் நிவாரணம் உடனடியாக வந்து செய்ய வேண்டியது அரசின் கடமை இல்லையா? அது நிவாரணம் பொறுத்த சரி. என்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவர்களுக்கு ஆக்சிடெண்ட் அவங்க மேலேயே தப்பு இல்லை, அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு 3 லட்சம் கொடுக்குறீங்க. வேறு விஷத்தாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு ஏன் அங்கே? அதாவது எங்கள் தப்பு எங்கே வருது? கவர்மெண்ட் மேலே சார். கவர்மெண்ட் மெஷினரி. ஆனால் உடனடியாக முதலமைச்சர் வந்து அதிகாரிகளை அழைத்து கொண்டு அந்த பகுதிக்கு போகலே தவிர உடனடியாக அதிகாரிகளை அழைத்து கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு என்னென்ன விதமான வந்து செய்யணுமோ அதை உடனே செஞ்சார். கண்டிப்பாக. ஆனால் என்ன நான் பார்க்குறேன், இதில் பார்க்குறேன்னா கவர்மெண்ட் மிஷினரிஸ், போலீஸ் ஆகட்டும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார், இவங்களுக்கு தெரியாதா அந்த கள்ளக்குறிச்சிங்கிற ஒரு ஊரில் இந்த அளவுக்கு விஷ சாராயம் காய்ச்சுக்கிறார்கள்? தெரியாதா? தெரியல அப்படின்னால் போலீஸ் வந்து அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு அர்த்தம். போலீஸ் எல்லாம் இது முடிந்த இந்த இன்சிடென்ட் முடிந்த அடுத்த ஒரு 2 நாள்லேயே 10,000 லிட்டர் 1 லட்சம் லிட்டர் விஷத்தாரையும் பிடித்து விட்டோங்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்கே பதுக்கி வச்சாலும் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸோ இதில் மக்களுக்கு என்ன தோணுன்னா, அப்போ போலீஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிகிறது, தெரிந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கவில்லையா அப்படின்னு. ஸோ அந்த கள்ளக்குறிச்சின்னு சொன்னதுக்காக சொல்ல வரேன். இந்த முறை அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பலர் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதையும் கணிந்து நன்றி சார். நன்றி சார். நன்றி.